சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 4வது நாளான இன்று கேள்வி நேரத்தில் வடசென்னை மேம்பாடு திட்டம், மழைக்காலங்களில் கழிவுநீர் தேங்கும் பிரச்சினை, மருத்துவக் கல்லூரிகளில் இடங்களை அதிகரிக்கும் கோரிக்கை மற்றும் நேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் புறக்கணிப்பு உள்ளிட்ட பல்வேறு தொகுதி பிரச்சினைகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். 12 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஐட்ரீம் ரா மூர்த்தி, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதி அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். விடை: நம்முடைய ராயபுரம் தொகுதியின் பிரதான சாலையான எஸ்என் செட்டி தெருவில் அமைந்துள்ள தண்டையார்பேட்டை சி கழிவுநீர் அகற்று நிலையத்திலிருந்து தண்டையார்பேட்டை பி கழிவுநீர் அகற்று நிலையத்திற்கு சென்ற 300 மில்லிமீட்டர் விட்டமுடைய பழுதடைந்த பழைய வார்வெரும்பு உந்து குழாயை 500 மில்லிமீட்டர் விட்டமுடைய வார்வெரும்பு 800 மீட்டர் நீளம் உந்து குழாயாக ரூபாய் 2.72 கோடி மதிப்பீட்டில் மாற்றி அமைத்து அனைத்து பணிகளும் முடிவுற்று தற்போது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. மற்றும் தண்டையார்பேட்டை பி கழிவுநீர் அகற்றும் நிலையத்திலிருந்து தண்டையார்பேட்டை எஃப் கழிவுநீர் அகற்றும் நிலையத்திற்கு செல்லும் 500 மில்லிமீட்டர் விட்டமுடைய பழுதடைந்த பழைய வார்வெரும்பு உந்து குழாயை 750 மில்லிமீட்டர் விட்டமுடைய வார்வெரும்பு உந்து குழாயாக மீதமுள்ள 1940 மீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கும் பணி 19/7/2025 முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கண்ட பணிகள் நிறைவடையும் போது எஸ்என் செட்டி தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள தெருக்களில் கழிவுநீர் வழிந்தோடுவது தவிர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராயபுரம் பம்பிங் ஸ்டேஷன் A to F வரைக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி 3600 மீட்டர் மொத்தம். அதுல 46% ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 54% ஒர்க்கு இந்த மழைக்காலம் முழுவதுமே அந்த வேலைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதனால விரைவில் அதை முடிச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த 7வது மாசத்துக்குள்ள முடிச்சு தரணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 335 தெருக்கள் இப்போ நம்ம மெயின் ரோட்ல தான் இந்த பைப் போட்டு ஜாயின் பண்றோம். தெருக்கல்ல கழிவு நீர் அந்த பைப் 40 வருடங்கள் பழமையான பைப். பைப் பாத்தீங்கன்னா 100 mm விட்டமும் 150 mm விட்டமும் உள்ள பைப்புகளா இருக்குது. அதே போல குடிநீர் பைப்புகளும் அதுவும் அதே மாதிரி இருக்கு. எனவே குடிநீரும் கழிவு நீரும் கசிவு ஏற்பட்டு கலக்கக்கூடிய தினமும் பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே அமைச்சர் அவர்களை அந்த பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த கழிவுநீர் குழாய்களையும் அந்த குடிநீர் குழாய்களையும் சீர் செய்து தருவார் என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விரிவான பதிலை சொல்ல வேண்டும். ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் வண்ணாரப்பேட்டை பணிமனை எண் 48, பழைய வண்ணாரப்பேட்டை பணிமனை எண் 49, காசிமேடு பணிமனை எண் 50, வண்ணாரப்பேட்டை பணிமனை எண் 51, ராயபுரம் பணிமனை எண் 52 மற்றும் தங்கசாலை பணிமனை எண் 53 ஆகிய பகுதியில் அடங்கும். இத்தொகுதியிலே 3,04,144 மக்கள் தொகையும் 546 தெருக்களும் கொண்டதாகும். இராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் 11 கழிவுநீர் அகற்று நிலையங்கள் மூலம் 23.30 மில்லியன் லிட்டர் கழிவுநீர் அருகாமையில் உள்ள கொடுங்கையூர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பப்படுகிறது. இப்போது மாண்புமிகு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது போல வடசென்னையில் இருக்கிற பழைய குடிநீர் குழாயாக இருந்தாலும் சரி, கழிவுநீர் அகற்றுகின்ற குழாயாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்டு இருக்கிற காரணத்தால் அனைத்துமே மாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற அளவிலே 946.43 கோடி மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பணிகள் சுமார் 2026ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட்டு வடசென்னை பகுதியில் சுமார் 47.22 லட்சம் மக்கள் பயனடைய வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்டு உடனடியாக எங்கு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பணியை முன்னுரிமை அடிப்படையில் எடுத்து செய்து கழிவுநீரை வழிந்தோடுவதை தடுக்கப்படும். எனவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எந்த பகுதி என்று குறிப்பிட்டு சொன்னால் சரியாக இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் மூர்த்தி. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அந்த குறிப்பினை உடனடியாக கொடுக்க தயாராக இருக்கிறேன். மேலும் குடிநீரை பொறுத்தவரை நம்முடைய கீழ்ப்பாக்கு நீரேற்று நிலையத்திலிருந்து ராயபுரம் நீரேற்று நிலையத்திற்கு 25 MLD குடிநீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் அங்க 17 MLD நீர் மாத்திரமே இதுவரை பெறப்பட்டு ராயபுரம் பகுதி தொகுதி மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் தொகை கணக்கை கருத்தில் கொண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட அந்த 17 MLD நீர் போதுமானதாக இல்லை என்ற கருத்தில் 25 MLD நீரை நம்மளுக்கு ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு வழங்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
இந்த ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் சென்னையிலே நாள் ஒன்றுக்கு 900 எம்எல்டி அளவுக்கு தான் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 1040 எம்எல்டி கொடுக்கிற அளவுக்கு குழாய்கள்லாம் பதிக்கப்பட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். குடிநீரை பொறுத்தளவு கூட நாம் கடந்த மொத்த கொள்ளளவு என்பது நமக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், குடிநீரை பற்றி தருவதை பற்றி எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. உடனடியாக எவ்வளவு தண்ணீர் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் சென்னை வாரியம் இருந்து கொண்டிருக்கிறது. மொத்த குடிநீருடைய கொள்ளளவு 13.22 டிஎம்சி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தேதியில 15.56 டிஎம்சி இருக்கிறது. எனவே தண்ணீர் அடுத்த ஆண்டு மாதம் 6வது மாதம் வரை 7வது மாதம் மழை பெய்கிற வரை நம்ம குடிநீர் சென்னையை பொறுத்தளவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வசதியும் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது. இதே கடந்த ஆண்டிலே இருப்பு என்று எடுத்து பார்த்தால் 10 டிஎம்சி 11 டிஎம்சி தான் இருந்தது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 6.5 டிஎம்சி கூடுதலாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. மாண்பு உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் குடிநீர் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். எந்த பகுதி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்முடைய அதிகாரிகளிடம் கலந்து பேசி உடனடியாக அந்த பகுதிக்கு கூடுதலாக குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 18 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆ. கிருஷ்ணசாமி மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் தற்போது 38 மாவட்டங்களில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்பது மாநில அரசின் கொள்கையாகவும் இருந்து வருகிறது. பூவிருந்தவல்லி தொகுதியை பொறுத்தவரை திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளடக்கி இருக்கிற ஒரு தொகுதியாகும். திருவள்ளூரில் ஏற்கனவே ஒரு மருத்துவக் கல்லூரி இயங்கிக் கொண்டிருப்பதால் இங்கே புதிதாக மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணசாமி மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பூந்தமல்லியை சுற்றி ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி, ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, சவிதா மருத்துவக் கல்லூரி போன்ற மிக பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கட்டி புகழ்பெற்றிருக்கிறது. அந்த இடத்தில் மிகப்பெரிய பூந்தமல்லி என்றது சென்னையினுடைய மேற்கின் நுழைவாயில், ஒரு மிகப்பெரிய ஜங்ஷன். அந்த இடத்துல தனியார் கல்லூரிகளுக்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு போட்டியாக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கட்டினால் மிக சிறப்பாக இருப்பது என்னுடைய ஆவல். இருந்தாலும் கொஞ்ச காலம் கடந்தாவது அதை கட்டித் தருவதற்கான ஆவணம் இருக்குமா என்பதை கேட்டுக்கொண்டு, மருத்துவமனை 2021ஆம் ஆண்டு பூந்தமல்லிக்கு பொது மருத்துவமனைக்கு 9 கோடி ரூபாய் பணத்தை தாங்கள் ஒதுக்கினீர்கள். அந்த இடம் தேர்வு செய்வதில் கொஞ்சம் சங்கடம் ஏற்பட்டு அந்த வழக்குக்கு போயிட்டாங்க. அதனால அந்த நிதி இப்போது இடம் ரெடியா இருக்குது. ஆனால் அந்த நிதியை பயன்படுத்தாமல் நிதி மீண்டும் திரும்ப அரசுக்கு போய்விட்ட காரணத்தினால் அதை கட்டித்தர முடியுமா என்று கேட்டு, அதே நேரத்தில் ஒரு கேள்வி இருக்கு, கட்டித்தர முடியுமா என்று கேட்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் 2022 நவம்பர் திங்கள் 22ஆம் தேதி 700 படுக்கைகள் கொண்ட ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கே துவங்கப்பட்டு மிக சிறப்பான பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல அவருடைய சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே 7 கோடியே 15 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வகையான அரசு நலவாழ்வு மையங்கள், நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள், துணை சுகாதார நிலையங்கள், இப்படி ஏராளமான கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டும் இருக்கிறது. இன்னமும் ஒரு 7 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு கட்டிடப் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக அவரின் மேலான கவனத்துக்கு தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் ஆ. கிருஷ்ணசாமி. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தொகுதியில் மருத்துவமனை கட்டிடங்களுக்கு கேட்ட அனைத்து கட்டிடங்களையும் கொடுத்து கிட்டத்தட்ட 5 கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறார். இந்த கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பின்னால மீண்டும் ஒரு 5 கட்டிடங்கள் மருத்துவ கட்டிடங்கள் கட்டி திறக்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் என்னுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கட்டமைப்புகள் மிக பூர்த்தியாக இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சரை நான் கேட்கிறேன், அரசு நிதிநிலை அறிக்கையில அதிகமான நிதியை மருத்துவத்திற்கு தலைவர் முதலமைச்சர் ஒதுக்குகிறார்கள். அந்த நிதியின் மூலமாக மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்பவும் வழிகாட்டுதலின்படியும் இன்றைக்கு இந்த அரசு புதிதாக பொறுப்பேற்றதற்கு பிறகு 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டும் பணிகள் நிறைவுற்று
பணி நியமனங்களுக்காக காத்திருக்கிறது. விரைவில் அவைகள் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் டெல்லியில் ஆம் ஆத்மி மொபிலா கிளினிக்ஸை போல் தமிழ்நாட்டில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் 708 அமைய வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தி, அந்த வகையில் 177 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 708 மருத்துவமனைகள் 21 மாநகராட்சிகளிலும் 63 நகராட்சிகளிலும் அமையும் என்று சொல்லி, அதில் 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை 2023 ஜூன் திங்கள் 6ஆம் தேதி தொடங்கி வைத்து அவைகளும் தற்போது பயன்பாட்டில் இருக்கிறது. மீதம் இருக்கிற 208 மருத்துவமனைகள் பணியாளர்கள் நியமனங்களுக்காக காத்திருக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் அந்த பணிகள் முடிவுற்றவுடனே அவைகள் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. அதேபோல் மரியாதைக்குரிய மண்ட உறுப்பினர் சொன்னதை போல இந்த அரசு அமைவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் எண்ணிக்கை வெறும் 18 மட்டும்தான். இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி 19 புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 5 இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையாக தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக 1018 கோடி ரூபாய் செலவில் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணிகளும் முடிவடையவிருக்கிறது. தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றிலேயே இவ்வளவு அதிகமான மருத்துவமனைகள் கூடுதலாக வந்திருப்பது என்பது கடந்த 3.5 ஆண்டுகளில் மட்டுமே என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியிலே 100 மருத்துவ இடங்கள் தான் இருக்கிறது. அதற்கு பின்னால் திறந்த மருத்துவக் கல்லூரியிலே 150 இடங்கள் இருக்கின்றன. ஆகவே திருவண்ணாமலையிலே இருக்கின்ற மருத்துவக் கல்லூரிக்கு 150 இடங்களை வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா? கீழ்பண்ணாத்தூருடைய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 5 கோடி ரூபாயிலே ஒரு கட்டிடம் கேட்டிருக்கிறோம். அதை விரைவில் கட்டித்தர நடவடிக்கை எடுப்பார்களா என்பதையும், பழைய குவார்டர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி அதெல்லாம் இடித்து அதில் அந்த இடத்தை சுகாதார நிலையத்திற்கு வருகின்ற வகையிலே செய்யக்கூடியவும், அதே போல மருத்துவக் கல்லூரி உயர் படிப்பை ஒரு இடம் கூட காலி இருக்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டிலே சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் ஒரு கேள்விக்கு 4 துணை கேள்விகளை கேட்டிருக்கிறார். அந்த திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை 100 கல்வி இடங்கள் இருக்கிறது. அதை அதிகரிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு விரைவில் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சரை சந்திக்கிற போது எந்தெந்த கல்லூரிகளில் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறதோ அங்கே எல்லாம் புதிய கல்வி இடங்களை உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்குரிய கோரிக்கை வைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் அவர் சொன்ன இந்த உயர்கல்வி காலி இடங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை உயர்கல்விக்கான காலி இடங்கள் ஒன்றும் இல்லை. 1-2 இருக்குமானால் அது உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலும் ஒன்றிய அரசின் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளால் தான் இருக்குமே தவிர மாநில அரசின் நடவடிக்கைகளினால் ஒன்றும் காலியாக இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்றும் சொல்லியிருக்கிறார், ஒரு 5 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அடுத்த நிதிநிலை ஆண்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று இந்த கட்டிடங்களுக்கு கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வி நேரம் முடிந்தவுடன் பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய வரைவு திருத்தங்களை திரும்பப் பெற கோரி தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. அதிமுக சார்பாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும், பாமக சார்பில் GK மணியும் ஆதரித்து பேசினர். பாஜக தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தது. இதன் பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் கருத்து மோதல் தொடர்ந்து நடந்து வருகிறது. துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் தேர்வுக்குழுவில் UGC பரிந்துரை செய்யும் உறுப்பினர்களை ஆளுநர் நியமித்தார். நாம் அதனை ஏற்கவில்லை. இந்த மோதலுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வு எட்டப்படாத நிலையில் தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது சரியுமல்ல, முறையுமல்ல. இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் UGC திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? வேற என்ன அது எடுத்துக்காட்ட முடியும்? மாநில அரசுகள் தங்கள் வளத்தில், பொருளாதார பலத்தில் கட்டிய பல்கலைக்கழகங்களை அபகரித்துக் கொள்கிற அக்கிரமமான முயற்சியாகவே இதனை கருத வேண்டியிருக்கிறது. இந்த விதிமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. மாநில உரிமைகளில் தலையிடுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரிடம்தான்
கல்வி தொடர்பான அதிகாரம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அனைத்து மக்களுக்குமான கல்வியை முழுமையாக கொடுக்க முடியும். நியமன பதவிகளில் ஒரு சில ஆண்டுகள் இருந்துவிட்டு போய்விடக்கூடியவர்களுக்கு ஒரு மாநில மக்களின் அடிப்படை உணர்வை புரிந்து கொள்ள இயலாது. ஒன்றிய அரசு கல்வித்துறையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை. வரம்பற்ற கட்டணம், இடஒதுக்கீடு இல்லாத தன்மை என வரம்பு மீறும் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு கடிவாளம் போடுவதற்கு சிறு துரும்பும் கிள்ளி போட மறுக்கும் ஒன்றிய அரசு தனது நிதிநிலை அறிக்கையில் உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்துக் கொண்டே வரும் ஒன்றிய அரசு கல்வித்துறை சார்பில் தமிழ்நாட்டில் ஐஐடி, ஐஐஎம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போன்ற ஒரே ஒரு புதிய உயர்கல்வி நிறுவனத்தை கூட அமைக்காத ஒன்றிய அரசு ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் பட்டியலினத்தவர் பிற்படுத்தப்பட்டோரது சட்டப்படியான ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறிய ஒன்றிய அரசு மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்வது கெடு நோக்கம் கொண்டது, சுயநலமானது. நிச்சயமாக மாணவர் நலனில் மனதில் கொண்டோ கல்வி தரத்தை மேம்படுத்தவோ இந்த முயற்சி நடைபெறவில்லை. ஒரு தன்னாட்சி பெற்ற தனியார் கல்லூரியை பாடத்திட்டம் வகுத்து பட்டமும் வழங்கலாம் என்ற நிலையை ஏற்படுத்திவிட்டு நூற்றாண்டு பெருமை கொண்ட கல்லூரிகளை அபகரிக்க எத்தனிப்பது அதிகார எதேச்சதிகாரம். தலை சிறந்த கல்வி நிறுவனங்களை நாட்டிலேயே அதிக அளவில் கொண்டிருக்கும் தமிழ்நாடு நமது கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி பறிக்கப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்காது. அப்படி இருக்கவும் முடியாது. கல்வியையும் மக்களையும் காக்க, எதிர்கால தலைமுறையை காக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியாக வேண்டும். இந்த தீர்மானத்தை ஏற்று ஒன்றிய அரசு மனம் மாறாவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என்ற முன்னுரையுடன் இந்த தீர்மானத்தை நான் உங்கள் அனுமதியோடு முன்மொழிகிறேன். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக சமீபத்தில் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என இப்பேரவை கருதுகிறது. அதேபோல் இளங்கலை, முதுகலை பட்டப்படிப்புகளில் கற்கை முறைகளுக்கான குறைந்தபட்ச வரவு நெறிமுறைகள் 2024 மற்றும் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் ஆசிரியர்கள், கல்வி பணியாளர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு குறித்து வெளியிட்ட வரைவு நெறிமுறைகள் 2025 ஆகியன தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் இத்தகைய நடவடிக்கைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடான கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் உயர்கல்வி முறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வலுவான உயர்கல்வி கட்டமைப்பை இந்த வரைவு நெறிமுறைகள் பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாலும் தமிழக இளைஞர்கள் எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கும் என்பதாலும் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் இந்த 2 வரைவு நெறிமுறைகளையும் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வரைவு நெறிமுறைகளையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசின் கல்வித்துறையை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. உயர்கல்வியையும் மருத்துவத்தையும் தனது இரு கண்களாக கொண்டு அதற்கான பல்வேறு சிறப்பான திட்டங்களை யாரும் சிந்திக்காத வண்ணம் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக உயர்கல்வித்துறைக்கு முத்தான திட்டங்களான புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், நான்முதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களை வழங்கி உயர்கல்வியை சிறப்படைய செய்து வருகிறார். அதனால்தான் உயர்கல்வியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் உயர்கல்வியின் கட்டமைப்பையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகளை எதிர்த்து அதனை திரும்ப பெற வலியுறுத்தி இந்த அவையில் தீர்மானத்தை கொண்டு வந்த நமது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய திருநாட்டில் பல மாநிலங்கள், பல பிரதேசங்கள், யூனியன் பிரதேசங்கள் இருந்தாலும் மாநில சுயாட்சி, மாநில உரிமை கட்டி காப்பதில் தலைமங்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணாவும்
அன்பு தலைவர் டாக்டர் கலைஞரும் அந்த இருக்கையை இன்று தக்க வைத்து மாநில உரிமையை கட்டி காக்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கிற இந்தியாவின் ஒரு ஒற்றை முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பது எல்லோருக்கும் பாராட்டக்கூடிய செயல். அந்த வகையில் மாணவர்கள் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்கலைக்கழகங்களில் உள்ள துணைவேந்தர்கள் நியமனத்தில் தேர்வு செய்கிற தேர்வு குழுவில் இதுவரை 3 பேர் உள்ளனர். அதனை சீர்கெடுக்க சர்வாதிகார போக்கோடு மாநிலங்களை கருத்து கேட்காமல் கலந்து பேசாமல் யுஜிசி சார்பில் 4வது உறுப்பினர் சேர்க்கப்பட வேண்டும் என்பது மாநில உரிமையை பறிப்பதாகும். அதை திரும்ப பெற கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை பேராசிரியர்களும் கல்வியாளர்களும் வரவேற்கிறார்கள் என்பது இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழகத்தை ஆண்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் நலன் கருதி உயர்கல்வியில் பொறியியல் படிப்பில் நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து செய்தார். அதனால் மாணவர்கள் நலன் காத்த மகத்தான தலைவர் டாக்டர் கலைஞர் மீண்டும் உயர்கல்வியில் நுழைவுத் தேர்வு ஒன்றிய அரசு திணிப்பது மாணவர் நலனுக்கு எதிரானது என எண்ணி தடுத்த நிறுத்த தீர்மானம் கொண்டு வந்த நமது முதல்வர் கொண்டு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் இறக்கவில்லை இதோ இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியின் உருவில் மாநில உரிமையை கட்டி காக்க என்பதில் இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற துணை நின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் சட்டமன்ற குழு தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இதற்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார். இதை எதை உணர்த்துகிறது என்றால் மாண்புமிகு உறுப்பினர் பிஜேபி வெளிநடப்பு மூலம் யுஜிசி ஒன்றிய பாஜகவின் கைப்பாவை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் கூடுதலாக மூத்த உறுப்பினர் அண்ணன் ஜி கே மணி அவர்கள் நீதிமன்றத்தினுடைய வழக்கை விரைந்து நடத்த வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் குழு அமைத்து விரைந்து வழக்கை நடத்தி மாநில உரிமைகள் கட்டி காக்கப்படும் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் கொண்டு வந்த திட்டம் சமச்சீர் கல்வி திட்டம். அந்த திட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துகிறது. எல்லா உறுப்பினர்களும் சொன்னதை போல் மக்கள் போராட்டம் சட்ட போராட்டம் நடத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் காக்க வேண்டும், நாங்கள் துணை நிற்போம் என்று முன்வரிசையில் இருக்கிற தலைவர்கள் சொன்னார்கள். தலைவர் அவர்களே, முதல்வர் அவர்களே, கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டம் தடை செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்திற்கு சென்று திமுக ஆட்சியில் இல்லாத போது, கோட்டையில் இல்லாத போது, கோத்தனையில் இல்லாத போது, அதிகாரத்தில் இல்லாத போது, ஆட்சி இல்லை என்றாலும் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்விக்கு துணை நின்றது என்பது இந்த சபையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த வகையில் முதல்வர் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்தை வரவேற்று பாஜக தீர்மானத்தை எதிர்த்து அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாநில அரசின் உரிமைகளில் தொடர்ந்து தலையீடு செய்து கொண்டிருக்கிற சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வலுவான தமிழகத்தின் உயர்கல்வி கட்டமைப்பை பாதிக்கும் ஒன்றிய அரசின் நடவடிக்கை கடுமையாக எதிர்த்து அரசின் சார்பில் கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானத்திற்கு இங்கு மாமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள், திரு வேல்முருகன் அவர்கள், திரு ஈஸ்வரன் அவர்கள், திரு அப்துல் சமத் அவர்கள், டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள், திரு மாரிமுத்து, திரு சின்னதுரை அவர்கள், திரு முகமது ஷா நவாஸ் அவர்கள், திரு நயனா நகேந்திரன் அவர்கள் பட்டும் படாமல் பேசிவிட்டு வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் வந்து உள்ளே உட்கார்ந்து மறுபடியும் போய்விட்டார். என்னென்று தெரியல. அதேபோல் மதிப்புக்குரிய மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜி கே மணி அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள், மாண்புமிகு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்புமிகு திரு சிவிஎம் எம்பி எழிலரசன் அவர்கள் மற்றும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை அழுத்தமாக ஆணித்தரமாக அரசின தீர்மானத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக் கொள்கிறேன்.
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்கலைக்கழகங்களில் யுஜிசி மெம்பர் நியமனம் குறித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது அந்த நியமனம் சொல்லக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதுல ஏற்கனவே இப்போ வைஸ் சான்சலர் நியமனம் பண்றதுக்கு 3 உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த 3ல கூட ஒரு உறுப்பினராக அந்த வரைவு கொள்கையில சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசுடைய அமைச்சகத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. அது இவங்க கூடாது, இது எங்களுடைய உரிமையை பறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அதாவது பேராசிரியர்களை நியமிக்கும் போது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நியமிக்கும் போது டாக்டரேட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இவங்க டாக்டரேட் படிச்சிருக்க வேண்டாம், ஏற்கனவே இருக்கு போலதான் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு மாநில அரசுக்கு ஒரு டைம் கொடுத்திருக்கிறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்க இவங்க எதெல்லாம் வேணுமோ கோரிக்கை வச்சு இவங்களுடைய கோரிக்கை அதில் சொல்லலாம். ஆனா அந்த டைம் இருக்கு, 5ஆம் தேதி வரை டைம் இருக்கு. ஆனா இப்பவே இன்னைக்கு அந்த தீர்மானம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாங்க அது சரியான முறையில் இல்லை அப்படின்ட்டு நாங்க வெளிநடப்பு செய்யறோம். ஒன்றிய அரசுடைய யுஜிசி என்ற அமைப்பு தமிழ்நாட்டுடைய வேந்தர்களை நியமிக்கம் செய்கின்ற அதிகாரத்தை மாநில அரசிடமிருந்து தட்டி பறித்து யுஜிசியை தனி கையில் எடுத்துக்கொண்டு கல்வி பயிலாதவர்களை, பேராசிரியர்கள் இல்லாதவர்களை இன்றைக்கு வேந்தர்களாக நியமிக்கலாம் என்றும் 3 ஆண்டு என்பதை 5 ஆண்டு என்றும் ஒரு மோசமான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல பெரிய கொடுமை, ஒன்றியத்தினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய பள்ளிக் கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி தருவேன் என்று சொல்லுகிறார். ₹1 29 பைசாவை மாநிலங்களுக்கு பிச்சை போடுகின்ற ஒன்றிய அரசு லட்சக்கணக்கான கோடியை எங்களுடைய வரி வருவாய் மூலமாக, ஜிஎஸ்டி மூலமாக கொள்ளையடிக்கிற ஒன்றிய அரசு ஒரு பாசிச பாரதிய ஜனதா சங் பரிவார கொள்கைகளை உள்வாங்கிய ஆளுநர்களை தமிழ்நாட்டில் நியமிக்கிற கொடுமைகள் தொடர்ந்து அரங்கேறும். தற்போது 6க்கும் மேற்பட்ட வைஸ் சான்சலர்கள் இல்லாத காரணத்தினால் மாணவருடைய கல்வி கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. ஆளுநரும் யுஜிசியும் நியமிக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு முக்கியமானவர்களை, துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் என்கிற திருத்தங்கள் அதில் இருக்கிறது. இது தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வியை பாதிக்கும். ஆதலால் இதுபோன்ற கல்வி ஒன்றிய மாநில அரசுகள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியதை தந்தோன்றித்தனமாக தானா எடுக்கிற சர்வதேச போக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டிக்கிறது.